இப்போ வெள்ளை ஷர்ட் யூஸ் பண்ற மாதிரி லேடிஸ்னாக்க வெள்ளை கர்ஷிப் கையில வச்சுக்கலாம். இல்லை வெள்ளை சம்மந்தப்பட்ட நீங்க வந்து சுடிதார் இது மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஃபுல்லா வந்து பார்த்தீங்கன்னாக்க இல்லாமல் அங்கங்கே ஒயிட் ட்ரெஸ் இந்த மாதிரி எடுத்து போட்டுக்கலாம். இல்லைன்னா வெள்ளை கர்ஷிப் வச்சுக்கோங்க பெண்கள். ஸோ இப்படி நம்மளுடைய சுக்கிர திசையை நம்ம பக்கம் வசமாக்கி கொள்வதற்கான ஒரு யுக்தியை அந்த காலத்துல நம்ம செஞ்சு கொடுத்துருக்காங்க. இது இரண்டாவது. மூன்றாவதாக இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். இமேஜினேஷன் ஒயிட். நீங்க உட்காந்துருக்கீங்க, அதாவது வெண்ணிறை அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியமான விஷயம். உட்காந்துக்கோங்க. வெள்ளை நிறமான அருவி உங்க மேல கொட்டுற மாதிரியே எப்பொழுதுமே இமேஜினேஷன் பண்ணுங்க. அதாவது நீங்க அழகா உட்காந்துருக்கீங்க, அழகான ஒரு சில் ஏரியா, உங்க மேல அருவி கொட்டுது, வெள்ளை நிறமாக கொட்டிக்கிட்டே இருக்கு. அதோட சேர்த்து பனமழையும் கொட்டுது. அதான் இமேஜினேஷன். அதாவது இதை சொல்றதுக்கு உங்களுக்கு சிரிப்பா கூட இருக்கலாம். ஆனா இதுக்கு பேர் மனக்குளியல். மனம் எதை விரும்புகிறதோ, மணக்கும் திசை அதை விசை, இதான் சுக்கிர திசை உங்களுக்கு தரும். அதனால இந்த பரிகாரங்கள்லாம் பண்ணும் பொழுது நீங்க நைட்டு படுக்கும் போது உட்காந்துக்கோங்க, நல்லா டீப் பிரீத் எடுத்துக்கோங்க. அப்படியே சில்லுன்னு உங்க மேல அந்த அருவி, வெள்ளை அருவி கொட்டுது. சுத்தியும் பார்த்தீங்கன்னா மலை கருப்பா இருக்கு, ப்ரௌனா இருக்கு. நீங்க அழகான ஒரு பிரேஸ்ல உட்காந்துருக்கீங்க. இந்த சில்லுன்னு அப்படி உங்க மேல அருவி தட்ட தட்ட தட்டன்னு கொட்டுது. அப்படியே அது மாதிரி பனமழையும் கொட்டுது. உங்களுடைய ஆசைகள் எல்லாம் அதனால நிறைவேறுது. இந்த மாதிரியான இமேஜினேஷன். அப்ப வெள்ளை அருவி உங்க மேல கொட்டுது பார்த்தீங்களா, அதுதான் மனக்குளியல். அது மனம் சார்ந்த விஷயம் மணக்க தொடங்கும். மனம் மணக்க தொடங்கி விட்டால் நீங்க நினைத்த காரியம் நடக்க தொடங்கிவிடும். அப்ப சுக்கிரனுடைய விசை, ஈர்ப்பு, புவி ஈர்ப்பு உங்க பக்கம் வீச தொடங்கும். அதான் சுக்கிர திசை உன் மீது வீசப்பட்டால், உன் மீது ஈர்க்கப்பட்டால் உன் கஷ்டம் தீரும், நஷ்டம் அடங்கிவிடும், கஷ்டம் ஓடோடிவிடும். இப்ப பாருங்க, எல்லா கலருக்கும் ஒரு எனர்ஜி உண்டு. எல்லா கலரும் சேர்ந்ததுன்னா வெப்ஜிஆர் கலர். அதாவது காலையில 4 to 5 பிரம்ம முகூர்த்தம். அது எல்லா கலரும் அந்த 7 வண்ணமும் சேரும் பொழுது நடக்கக்கூடிய கூட்டுக்கலவை தான் விப்ஜிஆர். அந்த வயலட், அல்ட்ரா வயலட். அல்ட்ரா வயலட் மெஜிக் கலர்னா அதுல எல்லாத்துக்கும் ஒரு மிக்சிங், ஒரு வெள்ளை தேவைப்படுது பார்த்தீங்களா, அதுதான் சுக்கிரன். அதனாலதான் சொன்னேன், அந்த இமேஜினேஷன், இந்த அருவி கொட்டுற மாதிரி நீங்க இமேஜின் பண்ணி பாருங்க. மனசும் குளிரும், சுக்கிரனும் ஒளிருவார் உங்கள் பக்கம். இதான் ரொம்ப முக்கியமான விஷயம். இதைத்தான் நான் வரிசையா ஒண்ணு சொல்லிட்டு இருக்கேன். அடுத்தடுத்த வீடியோக்களை தொடர்ந்து பார்த்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி.